तेजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचण्ड महाशक्ति होतुं प्रचण्ड महाशक्ति होतुं अनुशासन की महाक्रांति होतुं अनुशासन की महाक्रांति होतुं महाक्रांति होतुं महाक्रांति होतुं ओजस्वितुं तेजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचण्ड महाशक्ति होतुं प्रचण्ड महाशक्ति होतुं ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி பட்டியில் இன்றைக்கி 69வது நாள். அவ்யக்தவாணியோட டேட்டு 29/3/82. ஹெட்டிங்: உண்மையான வைஷ்ணவர் என்றால் எப்பொழுதும் குணத்தை கிரகிப்பவர். உண்மையான வைஷ்ணவர் என்றால் எப்பொழுதும் குணத்தை கிரகிப்பவர். அதனால் எல்லாரும் நம்ம அந்த விஷ்ணு ஸ்வரூபத்தில் வந்து நம்ம இந்த அவ்யக்தவாணி கேட்கலாம். ஸோ ரஷ்யாவில் உள்ள ஒரு இன்சிடெண்ட், கிரேட் ஃபூல்னு சொல்லுவாங்க, மிகப்பெரிய முட்டாள் அப்படின்னு. ஒரு பையனை வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே எல்லோரும் வந்து இவன் வந்து முட்டா பையங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்களா, இவன் வந்து முட்டாள், யூ ஃபூல் அப்படின்னு. இது பண்ணாலும் ஃபூல்னு சொல்லிகிட்டே இருப்பாங்களா, அதாவது முட்டாள் அப்படின்னு. சில நேரத்தில் அந்த பையன் நல்லது பண்ணால் கூட இவன் அந்த மாதிரி ஏதாவது தப்பாக தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் வந்து அவனை முட்டாள்னு திட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அவன் நாட்கள் கிடக்குது. ஒரு டைமுக்கு அப்புறம் அவங்க கிராமத்தில் ஒரு பெரிய ஒரு ஞானி ஒருத்தர் வரார். இப்போ இவர் போய் அவர்கிட்ட கொஞ்சம் துக்கமாக கேட்குறாரு, இந்த மாதிரி எல்லாரும் வந்து என்ன முட்டாள்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ அந்த ஞானி வந்து இவர்கிட்ட சொல்கிறார், நான் சொல்கிற மாதிரி நீ சொல்லு, அப்புறம் பாரு உன்னை யாரும் முட்டாள்னு சொல்ல மாட்டாங்க. யார் வந்து ஏதாவது மகிமை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீ அதோட நிந்தனை பண்ணு அப்படின்னு. சரின்னு அந்த பையன் ஏற்றுக்கிறான். அப்போ அங்கே ஒருத்தர் வந்து சொல்கிறார், இந்த நதி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பையன் சொல்கிறான், இதென்ன அழகு, இதில் எவ்வளோ அழுக்கு இருக்குது, எவ்வளோ குப்பைகள் இருக்குது தெரியுமா அப்படின்னு. இப்போ அவர் யோசிக்கிறாரு, அடேங்கப்பா, நம்ம வந்து மேலோட்டமாக தான் பார்த்தோம், இந்த பையன் ஆழமாக பார்த்துருப்பான் போல இருக்குது, அதனால தான் இப்படி பேசுகிறான் அப்படின்னு. ஒருவேளை எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி யாராவது பற்றி புகழ்ந்து சொன்னால், இவன் வந்து அவரை பற்றி எனக்கு தெரியுங்க, அவர் வந்து பார்க்கலாம் நல்ல ஆள் மாதிரி, அவர் என்ன மாதிரி ஆளுன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு இவர் வந்து அதை தான் நிந்தனை பண்ண ஆரம்பிக்கிறார். யாராவது ஏதாவது பற்றி புகழ்ந்து சொன்னால் இல்லை மகிமை பண்ணால் இவர் வந்து உடனே நிந்தனை பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. அப்போ எல்லோரும் நினைக்கிறாங்க, இவர் வந்து இந்த பையன் பெரிய ஞானிப்பா, நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அப்போ ஒரு மாதம் கழித்து மறுபடியும் அந்த ஞானி அந்த ஊருக்கு வராரு. அப்போ இவர் வந்து இந்த பையன் போய் அந்த ஞானிகிட்ட சொல்கிறாராம், ரொம்ப நன்றி குருவே, நீங்கள் சொன்னதுனால இப்போ எல்லோரும் என்னை வந்து ஞானின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரா, இதே டெக்னிக்கை தான் நானும் எங்கள் ஊரில் ஃபாலோ பண்ணேன், அதனால தான் என்னையும் மக்கள் வந்து ஞானின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. இப்போ இதை சொல்லிவிட்டு இங்கே முரளியில் என்ன கொண்டு வராங்கன்னா, இதை வந்து பாபா இல்லை அவ்யக்தவாணியில் இதை உல்டா ஹோஷியாரின்னு சொல்கிறார், உல்டாவான புத்திசாலித்தனம் அப்படின்னு. அதாவது பாபா நம்மளை டைரெக்டாக முட்டாள்னு திட்டாமல் அதிபுத்திசாலி, உல்டாவான புத்திசாலி அப்படின்னு பாபா திட்டுறாரு. பட் இதை வந்து நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மற்றவங்களோட நிந்தனை பண்ணுறது இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ இப்போ அடுத்து வந்து இந்த முரளிக்குள்ளார என்ட்ரு ஆகலாம். இந்த முரளி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா குணங்கள் அவகுணங்கள், இதை பற்றி நம்ம என்ன பண்ணணும்,
குணங்களை வச்சு என்ன பண்ணணும், அவங்க அவகுணங்கள் நம்மளுக்கு தெரியுது இல்லை கேட்க வருதுன்னா அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் பற்றி பாபா இந்த அவ்யக்தவாணியில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. ஏன்னா என்ன ஆகுதுன்னா, முழு நாளும் நம்ம ஆத்மாக்களோட கனெக்ஷனில் வர வர, சம்பர்க்கில் வர வர என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்குள்ள குணங்கள் நல்ல விஷயங்கள் பார்க்குறோன்னா ஓகே, பட் அது இல்லாமல் அவங்களுக்குள்ளார உள்ள அவகுணங்கள் தேகத்தை இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஆத்மா வந்து அழுக்காயிடுது. அவங்களோட அவகுணங்களை பார்த்து பார்த்து இந்த மாதிரி ஒரு அழுக்காயிடுது. யாரோ ஒருத்தர் வந்து ஒரு வாட்டி லேட்டாக வந்துடுவார். நம்ம என்ன சொல்லுவோம், இவர் எப்போ பார்த்தாலும் இப்படி தாங்க, எப்போ பார்த்தாலும் லேட்டாக தான் வருவார் அப்படின்னு. ஆனால் நமக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்காது. பட் அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்துடுது. ஏன்னா ஒரு முரளியில் பாபா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒருத்தரை நிந்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டபுளாக நிந்தனை ஆகும். ஸோ அதனால் நம்ம மற்றவங்க விஷயத்தில் இன்வால்வே ஆகக்கூடாது. இதில் வந்து முட்டாளாக இருக்கிறது நல்லது தான். முட்டாள் பவங்கிற வரதானம் வாங்கிக்குவாங்க. முட்டாள் பிரசாத், புத்து பிரசாத், அந்த மாதிரி. இதில் இவங்க லைஃப்பில் நடக்குது, அங்கே என்ன நடக்குது அப்படின்னு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம் இல்லை. அதில் நம்ம முட்டாளாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ப்ரெசண்ட்டில் நம்ம பாபா இது மட்டும் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா இந்த ஞான மார்க்கத்தில் இந்த ஞானமே வந்து ஒரு பெரிய தடையாக இருக்குது. ஞானம்னா இந்த ஞானத்தோட அகங்காரம் மற்றும் ஞானத்தோட எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற அந்த ஒரு ஞானத்தில் ஒரு அஞ்ஞானத்தில் அந்த ஒரு அகங்காரம், ஞானத்தோட அகங்காரம், இதுவே வந்து ஒரு பெரிய தடையாக இருக்குது நீங்கள் முன்னாடி போகிறதுக்கு இந்த இதில். ஸோ இதெல்லாம் சூக்ஷமானது, இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த அவ்யக்த வாணிலாம் இந்த கிளாஸ் கேட்கும்போது கம்பல்சரி எல்லாருமே அவ்யக்த வாணி படிச்சுட்டு தான் இங்கே வரணும். இது எதாவது சாதாரண சத்சங் கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லோரும் இந்த அவ்யக்த வாணி டேட்டும் கொடுத்துருக்கோம், ஹெட்டையும் கொடுத்துருக்கோம், அதை படிச்சுட்டு தான் இங்கே என்ட்ரி ஆகணும், இல்லைன்னா நோ என்ட்ரி. ஸோ இதில் பாபா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதில் உள்ள கீவேர்டை நம்ம பிடிச்சிக்கணும். ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா அதில் 2-3 வேர்டு தான் கீவேர்டாக இருக்கும். அதை வச்சு அந்த முழு பேராகிராஃபே நம்ம கவர் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு இதில் பாபா வந்து வைஷ்ணவர்கள் பற்றி சொல்லியிருக்காரு. அவங்க எப்படி வந்து யாராவது தொட்டால் குளிச்சிடுறாங்களோ, அந்த மாதிரி ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட் வந்தால் உடனே இந்த ஞானக்குழியில் நம்ம பண்ணிடணும். ஸோ அப்புறம் கிச்சடா இதெல்லாம் பற்றி பாபா சொல்லிட்டு வராரு. ஸோ இந்த மாதிரி முரளி படிக்கும்போது அந்த கீவேர்டை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி முரளியை ஃபாஸ்ட்டாக கடகடன்னு படிச்சிடணும். அந்த படிக்கும்போதே அந்த கீவேர்டு நோட் பண்ணிக்கணும். அடுத்த வாட்டி அந்த கீவேர்டு பார்க்கும்போது அந்த ஃபுல் முரளியும் ரிவிஷன் பண்ண மாதிரியே ஆகிடும். ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கம்மியாக படிக்கணும், நிறைய சிந்தன் பண்ணணும். கம்மியாக படிக்கணும், அதை வந்து அந்த படித்ததை வந்து அதை வந்து ஒரு ட்ரில்லாக அந்த ஞானத்தையே யோகாவாக மாற்றுங்க. அதை வந்து உடனே ஆக்ஷனில் கொண்டு வாங்க. அதை படிக்கிறத விஷுவலைஸ் உங்கள் மனக்கண்ணால் பாருங்கள். அந்த விஷயங்கள்லாம் பாபா விஷ்ணுன்னு சொன்னால் அந்த விஷ்ணுவை பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து மனக்கண்ணால் அப்படியே பாருங்கள். ஒரு பிக்சர், ஒரு மூவி உங்களுக்குள்ளார க்ரியேட் பண்ணுங்கள். அதில் ஆக்ஷன் கொண்டு வாங்க, கலர் கொண்டு வாங்க, அந்த விஷுவலைசேஷனில் அந்த மோஷன் கொண்டு வாங்க, ஃபீலிங்ஸ் கொண்டு வாங்க. ஸோ அப்போ அந்த விஷயம் நீண்ட காலம் ஞாபகமாக இருக்கும். பாபா ஒரு விஷயம் சொல்லணும்னா உடனே நான் அதை ஆக்ஷனில் கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் அதில் பாபா சொல்கிறாரு, அது தப்பாக ஆனால் கூட அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ லைஃப்பில் கொண்டு வரணும். ஸோ அதனால் இந்த அவ்யக்த வாணியில் பாபா சொல்கிறாரு, ஒவ்வொரு பிராமண ஆத்மாக்களுக்கும் நீங்கள் சம்பர்க்கில் வரும்போது அவங்களுக்குள்ளார உள்ள அந்த குணங்களை மட்டும் பாருங்கள். அவங்களும் சிரேஷ்ட ஆத்மாங்கிற அவங்களுக்குள்ளார உள்ள அந்த குணங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளாரையும் அந்த சிரேஷ்ட பாவம் ஜாகிரத் ஆகும், நேச்சுரலாக ஜாகிரத் ஆகும். ஏன்னா அவங்க குணம் பார்க்கும்போதே அவங்க சிரேஷ்ட ஆத்மான்னு புரிய வந்துடும். அவங்களுக்குள்ளார உள்ள அவகுணம் பார்க்குறது, அதை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அது நமக்குள்ளார தாரணை ஆகிடும். அதனால் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. அப்போ அவங்களுக்குள்ளார உள்ள அவகுணம் பார்க்குறது எப்படின்னா, நம்ம எப்படி ஸ்தூலத்தில் கெட்டுப்போன சாப்பாடை சாப்பிட்டா என்ன ஆகும், அதே தான் நம்ம மற்றவங்களுக்குள்ள ஒரு அவகுணங்களை பார்க்குறோன்னா நம்ம கெட்டுப்போன சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி. ஸோ அதனால் அந்த மாதிரி யாருக்குள்ளார உள்ள அவகுணத்தையும் பார்க்கவே கூடாது. உண்மையான வைஷ்ணவர் ஆகணும். அப்படி அவகுணத்தை பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து வைஷ்ணவர் கிடையாது. அப்புறம் ராமர் சேனையில் உள்ள குரங்கா ஆயிடுவீங்க. அதனால் சதா குணத்தை பார்க்கக்கூடிய குணமூர்த் ஆகுங்க. ஸோ அடுத்து இந்த முரளியில் பாபா என்ன சொல்கிறாருன்னா, இந்த நாலேஜ் வந்து லைட்டும் மைட்டும் சக்தியும்
ஆனால் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணல, நாலேஜை நீங்கள் யூஸ் பண்ணலன்னா அது எப்படி ஆகிடும்னா, சும்மா நாலேஜ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனால் அதை அவங்க லைஃப்பில் யூஸ் பண்ணலன்னா அது எப்படி, எதுக்கு சமான் பாபா இங்கே கம்பேர் பண்ணாருன்னா, துவாபர யுகத்தில் உள்ள சாஸ்திரவாதிகளுக்கு அவங்களுக்கு எல்லா நாலேஜும் இருக்கும், ஆனால் ப்ராக்டிக்கலில் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஆயிடுவீங்க அப்படின்னு. அதனால் பாபா இங்கே சொல்கிறாரு, மாஸ்டர் ஞான சூரியனாய் உங்களுக்குள்ளார உள்ள அந்த அசுத்தங்க கிச்சடாவை வந்து எரிச்சிடுங்க. சுப பாவனை சுப சிந்தக் மூலியமா அது எல்லாத்தையும் எரிச்சிடுங்க. புத்தியில் கொஞ்ச நாச்சும் ஏதோ குப்பை, ஏதோ வேஸ்ட்டு, நெகட்டிவ் இருந்ததுன்னா அங்கே அந்த தூய்மை கடல் சிவபாபாவுடைய நினைவு தங்க முடியாது, எந்த ஒரு பிராப்தியும் அனுபவம் ஆகாது. அப்புறம் ஸோ அடுத்து பாபா சொல்கிறாரு, ஏதோ ஒரு ஆத்மா வந்து ஸ்ரீமத்க்கு விரோதமாக ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, பாப்தாதா சொன்னதுக்கு அகெயின்ஸ்டாக ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அப்படி இருந்தால் கூட அவங்களுக்குள்ளார எவ்வளோ அவகுணங்கள் இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த சுப்ரீம் பாபாவுடைய சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிவிடுங்க. இல்லை நிமித் ஆத்மா யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட வந்து சொல்லிவிடுங்க. நீங்களே வந்து உங்கள் கையில் சட்டத்தை எடுக்கக்கூடாது, நீங்களே வக்கீல் ஜட்ஜ் ஆயிடக்கூடாது. நீங்கள் சகோதரன் தான். அந்த இதை மறந்துட்டு நீங்கள் வக்கீல் ஜட்ஜ் ஆகி அவங்கள பற்றி இது எந்த ஒரு இதுவும் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. கேஸ் வந்து பாபாட்ட கொடுத்துட்டீங்க, நிமித்தாத்மாட்ட கொடுத்துட்டீங்கன்னா அதுவும் சுபபாவனையோட, அதில் வந்து நீங்கள் அவங்க ஒன்று பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அதை ரொம்ப பெருசாக இது பண்ணிலாம் சொல்லக்கூடாது. அது சுபபாவனையோட அந்த நிமித்துக்கு பாபாட்ட சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அதை மறந்துடுங்க, அதை வந்து மனசில் வச்சுட்டு இருக்காதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் மன்மனா பாவா ஆக முடியாது, உங்களுக்கு வெகன் ரூபா ஆகிடும் அப்படின்னு. ஸோ அதனால் இப்போ மற்றவங்க பார்க்குறதெல்லாம் விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, எதை அடையணுமோ அதை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு இருக்காது, இன்னும் அடைய வேண்டியது இருக்கே அப்படின்னு அந்த லைனில் நிற்க வேண்டியதாக போயிடும். எல்லா கஜானாக்களோட மாலிக்கோட குழந்தை இந்த மாதிரி ஆப்ராப்தி லிஸ்ட்டில் இருந்தால் நல்லாவா இருக்கும். அதனால் இப்போ சுபச்சிந்தக்காயி மற்றவங்களை பார்க்குறத விட்டுருங்க, உங்கள் மேலே கவனம் கொடுங்க. ஸோ அடுத்து வந்து பாபா கொஞ்சம் தரம்ராஜாயி ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயம் இதில் சொல்கிறாரு, எந்த ஒரு விகாரத்துக்கும் வசப்பட்டு உங்கள் அதிபுத்திசாலித்தனத்தை இதில் காமிக்காதீங்க, இங்கே காமிக்காதீங்க. ஏன்னா உல்டா ஹுஷியாரி, உல்டா புத்திசாலித்தனம் காமிச்சிங்கன்னா அல்ப காலத்துக்கு அது உங்களுக்கு ரொம்ப குஷி கொடுக்குற மாதிரி இருக்கும், உங்கள் கூட உள்ளவங்க உங்களை ஏதோ பெரிய பாராட்டுவாங்க, இதெல்லாம் பண்ணுற மாதிரி தெரியும். ஆனால் உல்டா புத்திசாலித்தனம் இங்கே காமிச்சிங்கன்னா தலைகீழ நீங்கள் தொங்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நீங்கள் இதை நடத்துனீங்கன்னா பின்னாடி வந்து ரொம்ப கதறி அழ வேண்டியதாக இருக்கும். பாபா இதை ரைமிங்காக சொல்கிறாங்க, இப்போ வந்து செல்லானே பாத்மே சில்லானா படேகா அப்படின்னு. ஓகே, ஸோ இதை வந்து முரளியோட சில இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டை கவர் பண்ணோம். ஓகே, இப்போ இந்த முரளிலேருந்து என்னெல்லாம் பண்ணணும் அதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஹோம்ஒர்க் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்குள்ள ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, சம்பர்க்கில் யார் கூடலாம் வரீங்களோ, அது பிகேவாக இருக்கலாம், நான் பிகேவாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்குள்ளார உள்ள 3 குணங்களை நான் பார்க்கணும். ஒவ்வொரு ஆத்மா ஒவ்வொரு மாதிரி இந்த இதில், ஏன்னா ட்ராமா வெரைட்டி, ஒவ்வொருத்தவங்க பாட்டு வேறு மாதிரி. பட் இருந்தாலும் அவங்க எவ்வளோ மோசமான ஆத்மாவாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளார நான் குணத்தை மட்டும்தான் பார்க்கணும். ஸோ ஏன்னா பாபா வந்து ஏன் நான் பார்க்கணும், ஏன்னா பாபாவும் குணத்தை தான் பார்க்குறாரு, எல்லாருக்குள்ளாரையும் உள்ள அந்த குணத்தை தான் பார்க்குறாரு. ஈவன் பாபாவே இதை தான் சொல்லியிருக்காரு, பாபா குழந்தையா ஒரு ஆத்மா வந்து பாபா குழந்தைய ஆயிட்டாங்க, அவங்களுக்குள்ளார விசேஷத்தா இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா பாபா வந்து அந்த விசேஷத்தாவை பார்த்துருக்கார். கோடியில் சிலர் இந்த ஆத்மா மட்டும்தான், இந்த ஆத்மாவில் மட்டும்தான் பரமாத்மா காரியத்தில் உதவி செய்ய முடியும். இவங்களுக்குள்ளார உள்ள குணங்கள் இந்த உலகத்தில் வேறு யார்கிட்டையும் இல்லை. அதனால தான் பாபா வந்து அந்த ஆத்மாவை செலக்ட் பண்ணியிருக்கார். ஆனால் அவங்களுக்குள்ளாரே நம்ம வந்து அவகுணம் பார்த்தா எப்படி? ஸோ அதனால் அந்த மாதிரி பாபா குழந்தை ஆயிட்டாங்க, அவங்களுக்குள்ளார விசேஷத்தா இல்லை, இது வந்து இருக்கவே முடியாது. ஓ நஹி சக்தா. ஸோ இந்த ஹோம்ஒர்க்கில் இன்னொரு ஹோம்ஒர்க், அது என்னன்னா, ஓ நஹி சக்தா, அது நடக்கவே முடியாது. அந்த மாதிரி சில மகா வாக்கியங்கள் நம்ம முரளிலேருந்து எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு சர்வசக்திவான் பாபா உங்கள் கூட இருக்காருன்னா அங்கே வந்து வெற்றி
கிடைக்கவே கிடைக்காது, அப்படிங்கிறது நடக்கவே முடியாது. ஹோ நஹி சக்தா. சர்வசக்திவான் பாபா கூட இருந்தார்னா மாயா மூர்ச்சித் ஹோ நஹி சக்தா. ஸோ இந்த மாதிரி சில வாக்கியங்கள் திருடுத்தா இருக்குது, அங்கே வெற்றி கிடைக்கல, இது வந்து நடக்கவே முடியாது. நிச்சயம் இருக்குது, வெற்றி கிடைக்கலன்னா இது நடக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி ஆத்மா பரமாத்மா ட்ராமா இது எல்லாமே கல்யாணக்காரி, அதனால் எனக்கு அக்கல்யாணம் நடக்கவே முடியாது. ஸோ அது மாதிரி இதை வந்து வர்ச்சு ஹண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில வாக்கியங்கள் இருங்க. அடுத்து வர்ச்சு ஹண்ட்னா அதான் மற்றவங்களுக்குள்ளார உள்ள குணங்களை நம்ம கண்டுபிடிச்சி அதை நமக்குள்ளார நம்ம குணமாகவும் மாற்றிக்கிறது. யாரை பார்த்தாலும் ஒரு செகண்ட் பாஸ் பண்ணுங்கள், அந்த ஆத்மாவை பார்த்து அவங்களுக்குள்ளார என்ன குணம் இருக்குது அதை வந்து எடுத்துக்கோ. ஸோ அடுத்த 2வது ஹோம்ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் பேரை எழுதி அந்த இப்போ உதாரணத்துக்கு உங்கள் பேர் அன்னுன்னு வருதுன்னா அந்த லெட்டரை எழுதி அந்த ஃபஸ்ட்டு லெட்டர் எல்லாத்தோட ANU அன்னுன்னா அந்த ஃபஸ்ட் லெட்டர் A ஃபார் அக்யூரேசி, N ஃபார் நிமித், U ஃபார் உமங், அந்த மாதிரி உங்கள் பேருக்கு முன்னாடி அதோட ஒவ்வொரு குணங்களை எழுதுங்க. எழுதுகிற மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டடான அந்த குணம் ரிலேட்டடான ஒரு பிக்சரும் வரைங்க அது முன்னாடி. இப்போ இனிமை அப்படின்னா அந்த ஏதோ ஒரு ஸ்வீட்டான படம், ஸ்வீட் இல்லை தேன், அந்த மாதிரி ஏதோ ஒரு படம் வரையலாம். அடுத்து அந்த குணங்கள் உங்கள் பேர் வருது இல்லையா, அந்த பேரோட உள்ள ஆல்ஃபபெட்டில் அந்த குணங்கள் அது ரிலேட்டடான ஒரு படம், அது ரிலேட்டடான ஒரு சின்ன ஒரு குட்டி கதை. அந்த குட்டி கதை யாருக்கு சொல்லணுன்னா குழந்தைங்களுக்கு அந்த கதை சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 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 கிராமத்தில் ஒரு ஏழை பையன் இருந்தான், ராஜுன்னு ஒரு ஏழை பையன் இருந்தான். அவன் ஒரு நாள் வந்து வேலை முடிச்சுட்டு வரும்போது அவங்க முதலாளி வண்டியில் போய்ட்டு இருக்கும்போது அவர் பர்ஸு கீழே வந்துடுச்சு. இவர் அந்த பர்ஸை எடுத்து பார்த்தாரு, அதில் நிறையா காசு இருந்தது. ஆனால் அந்த காசை இவர் எடுத்துக்காமல் அவர் ஓடி போய் அவங்க முதலாளி வண்டியில் போய்ட்டு இருக்கும்போது ஓடி போய் கொடுத்துட்டார். இதை பார்த்து அந்த முதலாளி வந்து இவரை ரொம்ப பாராட்டினார், அவருக்கு கிஃப்டாக நிறையா காசும் கொடுத்தார். இதுதான் வந்து ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியோட மோரல் என்ன, ஹானெஸ்டி. நம்ம சின்னதாக ஒரு 70 வேர்ட்ஸுக்குள்ளார ஷார்ட் ஸ்டோரி, அதாவது பெருசாலாம் எழுதக்கூடாது, ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக இருக்கணும். அந்த ஸ்டோரி நீங்களே உருவாக்குனதாக இருக்கணும். ஏதோ நெட்டை பார்த்து இங்கே பார்த்து அங்கே பார்த்து எழுதணும் அப்படி இல்லை. இவ்வளோ நாள் நம்ம நிறையா விஷயங்கள் எழுதணும், சிந்தனை எழுதணும், கவிதை எழுதணும், என்னென்னமோ எழுதணும். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டோரி ரைட்டர் ஆகும். நீங்களே உங்கள் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுங்கள், அந்த கேரக்டரை நீங்களே ரெடி பண்ணுங்கள், அவங்க என்னென்ன பேசுவாங்க அதை நீங்கள் ரெடி பண்ணுங்கள், அந்த இடம் கிராமமாக நகரமாக அந்த இடம் ரெடி பண்ணுங்கள், அவங்களோட பேரை ரெடி பண்ணுங்கள். ஸோ அவங்க ஃபீலிங்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஸ்டோரி எழுதுங்க. அடுத்த 4வது ஹோம்ஒர்க் வந்து பரிவர்த்தன் லேக்கன், டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ரைட்டிங். இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவங்க லைஃப்பில் நடந்த ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயம் அது வந்து எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு மீட்டிங் நடக்குது சென்டரில், நீங்கள் தான் அதில் இன்சார்ஜாக இருக்கீங்க. ஆனால் ஒருத்தர் வந்து நீங்கள் ஏதோ ஒரு இது சொன்னீங்க, நல்ல ஒரு ஒப்பீனியன் சொன்னீங்க, அதில் ஒருத்தர் வந்து இல்லை இது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு உங்கள் முன்னாடி அதை பற்றி இதாக சொல்லிட்டார். அது வந்து உங்கள் ஈகோவை ஹர்ட் பண்ணிடுச்சு. அதில் நம்ம என்ன பாசிட்டிவாக எடுத்துக்கணும். இப்போ அந்த ஆத்மா வந்து நான் வந்து மேலோட்டமாக தான் இதை பார்த்தேன், அந்த ஆத்மா அந்த விஷயத்தை எவ்வளோ டீப்பாக எடுத்திருக்காங்க. அவர் வந்து அந்த விஷயத்தில் 1% கூட தப்பு இருக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. அதனால தான் அதை வந்து வேண்டான்னு சொன்னார் அப்படின்னு நம்ம வந்து அதை எடுத்துக்கணும். அவர் பாருங்கள் அவ்வளோ இதாக பாசிட்டிவாக இருக்கார், ஆனால் நான் வந்து என் ஈகோ பின்னாடி இருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து அதை வந்து பாசிட்டிவாக மாற்றிக்கணும். அடுத்து இன்னொரு சில எக்ஸாம்பிள்னா, நீங்கள் வந்து 2 நாள் கழிச்சு மதுபன் வந்தீங்க, மதுபனில் உங்களை வந்து ஒரு ரூம் கிடச்சிது, அங்கே இல்லை இந்த ரூம் இல்லை வேறு ரூம் போகணும் அப்படின்னு மாற்ற சொல்கிறாங்க. அப்போ சில பேர் டிஸ்டர்ப் ஆகிடுறாங்க. இல்லை பாவமிலனுக்காக வந்தீங்க, நல்லா 4 நாள் நல்லா முயற்சி பண்ணி இதெல்லாம் நல்லா இது பண்ணி வச்சிங்க, இப்போ பாவமிலனுக்காக உட்காடுறீங்க, அங்கே முன்னாடி போய் உட்காந்துட்டீங்க. திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி இது இங்கேருந்து எந்திரிங்க, இது வந்து மதுபன் நிவாசிக்கான இடம், நீங்களாம் அங்கே போய் பின்னாடி போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே மனசு உடஞ்சி போயிட்டோம். பாபா மிலன் இது அது எல்லாமே வந்து ஓரமாக போயிடுச்சு, அதே இதில் தான் உட்காந்துருக்கோம், அதே ஃபீலிங். இப்போ இதை எப்படி பாசிட்டிவாக எடுத்துருப்பீங்க? இல்லை பாபா மிலனுக்காக வரீங்க, நீங்கள் அங்கே பார்க்குறீங்க சில பேர் வந்து அவங்க செப்பலை வந்து பையில் போட்டு உள்ளார கொண்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க, இவ்வளோ கூட நம்பிக்கையா இல்லை,
பாபாலாம் நம்ம செப்பலை காப்பாற்றுவார் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளார போகிறீங்க. வரும்போது பார்த்தா உங்கள் செப்பலையே காணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ உடனே மனசு உடஞ்சி போய்ட்டு இதெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்துலேயும் ஒரு நன்மை இருக்குது. அது கர்மா. மேபி நான் அவங்க எதை எடுத்திருப்பேன் அவங்க ஏதோ ஜென்மத்தில், இப்போ அவங்க திருப்பி வந்து எதை எடுக்கிறாங்க அப்படின்னு அதை வந்து எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கணும், அதை வந்து நீங்கள் எழுதணும். உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு நெகட்டிவான இன்சிடெண்ட்டை எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறது. அது வந்து எது வேணாலும் இருக்கலாம். ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஆத்மாவாக இருக்கலாம். அவங்களுக்குள்ளார ஒரு நிறைய அவகுணங்கள் இருக்கலாம். இருந்தாலும் பாபா ஏன் தான் இவரை செலக்ட் பண்ணாரோ அப்படின்னு நினச்சிட்ருப்போம். இல்லை, ஏன்னா பாபா அவங்களுக்குள்ளார உள்ள ஒரு குணத்தை பார்த்துருக்காரு. அது இந்த உலகத்தில் வேறு யார்கிட்டையும் இல்லை. அதனால தான் பாபா வந்து அவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காரு. இப்போ பாபா அவங்களுக்குள்ளார குணத்தை பார்க்கும்போது நான் ஏன் மற்றவங்களுக்குள்ளார உள்ள அவகுணத்தை பார்க்கணும்? ஏதோ ஒரு ஆத்மா எனக்கு பேப்பராக வந்துகிட்டே இருக்காங்க, அவங்களுக்குள்ளார எந்த குணமுமே தெரிய மாட்டேங்குது, எந்த ஒரு குணமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னா அமிர்த வேலையில் உட்காந்து யோசிங்க. அப்போ அவங்களுக்குள்ளார உள்ள குணம் தெரியும். இல்லை அந்த ஆத்மா ஏன் எனக்கு பேப்பராக வந்திருக்கு, அது வந்து புரிய வரும். நம்ம ஆல்ரெடி கூட பார்த்தோம் முன்னாடி அந்த மெமரி டெக்னிக் கிளாஸ்லலாம் ஃபெமினிக் மெத்தட்னு பார்த்தோம். ஸோ அந்த ஃபெமினிக் மெத்தட்னா என்னன்னா, இப்போ ஒரு விஷயத்தை ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லி புரிய வைக்கணும். அப்போ எப்படி சொல்லி புரிய வைப்பீங்க? ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த விஷயங்கள் எடுத்து முரளியில் ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்து அதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அப்போ இதுவும் வந்து ஒரு ஹோம்ஒர்க். பரிவர்த்தன் லேக்கன். என் லைஃப்பில் நடந்த ஒரு நெகட்டிவ் இன்சிடெண்ட்டை அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது. இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நீங்கள் ரொம்ப நாள் கழித்து மதுபன் வந்தீங்க, 6 மாதம் நல்லா சேவை பண்ணீங்க, அப்புறம் ஒரு நாள் திரும்பி போகிறீங்க. அப்போ யாரோ வந்து இந்த மாதிரி சொல்லிடுறாரு, என்ன இங்கே வந்தாங்க, சும்மா சாப்பிட்டாங்க, தூங்கினாங்க, போயிட்டாங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் நிறைய சேவை செஞ்சுருக்கீங்க, ஆனால் யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு கமெண்ட் அடிச்சிட்டார். அவ்வளோதான், எல்லா சிதியும் போயிடுச்சு. முன்னமே நான் இந்த மதுபன் பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறீங்க. இல்லை ஏதோ ஒரு சேவை பண்ணீங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அங்கே ரங்கோலி கோலம் அதெல்லாம் போட்டிங்க. திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து இது என்ன கோலம் இப்படியா போடுறது, இந்த மாதிரியா போடுறது அப்படின்னு ஏதோ ஒரு கமெண்ட் அடிச்சிட்டாரு. உடனே நீங்கள் மனசு உடஞ்சி போயிட்டீங்க, இன்னமே நான் கோலமே போடவே மாட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எப்படி இதெல்லாம் பாசிட்டிவாக எடுத்துக்கிறது, அதை பற்றி நீங்கள் சிந்தனை பண்ணணும். ஒரு கிரகஸ்தி வந்து ஒரு ரிஷிகிட்ட போய் கேட்குறாரு, நம்ம எனக்கு நிறைய டென்ஷனாக இருக்குது, டென்ஷன் ஃப்ரீ லைஃப் வாழணும். அவர் வந்து கீதா பாட்டி, எனக்கு கீதா சொல்லி கொடுங்க டென்ஷன் ஃப்ரீ ஆகிறதுக்கு அப்படின்னு. அப்படியா? அந்த ரிஷி சொல்கிறாரு, சரி உங்களுக்கு 3 மாதம் ஆகும் கீதா ஃபுல்லாக தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோலாம் டைம் எங்கள்கிட்ட இல்லைங்க, ஏதாவது கிராஷ் கோர்ஸ் மாதிரி ஏதாவது ஷார்ட் டைம் இருந்தால் சொல்லுங்கள், அதில் முடிச்சிடுறேன் அப்படின்னு. அப்படியா, சரி 3 மாதம் இல்லை, 3 வாரத்தில் வேணால் நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. 3 வாரம்லாம் எனக்கு டைம் கிடையாதுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு. இன்னும் ஏதாவது ஷார்ட்டாக இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு. அப்படியா, சரி நான் ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் நீ ஞாபகம் பண்ணிக்கோ அப்படின்னு. இப்போ பெருசாக ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்கிறாரு அந்த கீதாவில். அவர் பார்க்குறாரு, அடேங்கப்பா இது என்ன சன்ஸ்கிருத்தில் ஸ்லோகன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது, வேறு ஏதாவது ஷார்ட்கட்டாக இருந்தால் சொல்லுங்கள் ரிஷிஜி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த இதில் உள்ள லாஸ்ட்டில் உள்ள ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறார், மா சூச்சக். சொல்லுங்கள், மா சூச்சக் அப்படின்னா என்ன அப்படின்னா டென்ஷன் ஆகாதீங்க, அதான் அர்த்தம். அதுதான் நான் கேட்குறேன், எப்படி டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது? அப்போ டென்ஷன் ஆகாமல் இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் முழு கீதாவும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் டென்ஷன் ஆகாமல் இருக்க முடியும் அப்படின்னு. ஸோ இப்போ இதை சொல்லிவிட்டு என்ன சொல்ல வந்தாங்கன்னா, அதாவது நம்ம முரளியில் உள்ள ஒரு அவ்யக்தவாணியை புரிஞ்சுக்கணுன்னா நிறைய அவ்யக்தவாணி படிச்சிருக்கணும். ஒரு ஸ்லோகன், ஒரு வரதானம் புரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு நிறைய அவ்யக்தவாணி, நிறைய அதை படிச்சிருக்கணும், அதை சிந்தனை பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆழமாக அக்யூரேட்டாக ரைட்டாக சரியாக புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ அவகுணங்கள் கூட நம்ம என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அதுக்கு ஒரு 18 விஷயம் நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்மளே நமக்கு ஒரு இது எடுத்துக்கலாம். நான் வந்து யாரோடைய அவகுணங்களையும் பார்க்க மாட்டேன், மற்றவங்களோட குறைகள் மேலே நான் கவனம் செலுத்த மாட்டேன். 2வது வந்து அந்த அவகுணத்தை நான் தாரணை பண்ண மாட்டேன்.
தாரணை பண்ணுறோன்னா அவங்க அவகுணத்தை பார்த்து அதை பற்றி நம்ம யோசிச்சுட்டு அதை பற்றி சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து தாரணை பண்ணுறதா அர்த்தம். மூணாவது வந்து அந்த அவகுணத்தை வந்து நான் வாயால் சொல்லி நாலாப்புறமும் பரப்ப மாட்டேன். அடுத்து வந்து ஒருத்தவங்களார ஒரு அவகுணம் இருக்குது, அதை மறுபடியும் அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள குத்தி காமிச்சிட்டே இருக்கக்கூடாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ஆகுனா அந்த ஆத்மாவோட தன்னம்பிக்கை, அவங்க முயற்சி, இது எல்லாத்தையும் வந்து வீக் ஆக்கிடும் அந்த ஆத்மா. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கூட பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மறுபடியும் அந்த அவகுணத்தை சொல்லி காமிச்சிட்டு அந்த இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து வந்து அவகுணத்தை வந்து நான் கம்பேர் பண்ண மாட்டேன். அதாவது நம்ம இங்கே வந்து ஆத்மா பரமாத்மா இதை தான் பார்க்க தான் வந்திருக்கோம். ஆனால் அதை விட்டுட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறோம், மற்றவங்களுக்குள்ளார பல பேரோட அவகுணத்தை பார்க்க ஆரம்பிச்சிடும். இந்த ஆத்மாவா, இவர் வந்து ரொம்ப பொய் சொல்லுவாருங்க, அந்த ஆத்மாவா, அவர் வந்து இவருக்கு மேலே ரொம்ப பொய் சொல்லுவார் அப்படின்னு அவங்களுக்குள்ளார ஒரு அவகுணத்தை பார்த்துட்டு அதை எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அடுத்து வந்து அவகுணங்களை வந்து ரொம்ப பெருசாக மற்றவங்களுக்கு சொல்கிறது. ஏதோ ஒரு காரணத்தாலும் ஒரு நாள் லேட்டாக வந்திருப்பாங்க, உடனே இவர் எப்போ பார்த்தாலும் இப்படி தாங்க, எப்போ பார்த்தாலும் லேட்டாக தான் வருவார் அப்படின்னு. ஸோ அதை அவரை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கா, ஆனால் நம்ம அந்த மாதிரி சொல்கிறது. ஏதோ ஒன்று சின்னதாக ஒன்று பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதுக்கு வந்து நம்ம பெருசாக அதை வந்து இது பண்ணி மற்றவங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருக்கிறது. அடுத்து வந்து அவகுணங்களை பிரச்சாரம் பண்ண மாட்டேன். அவகுணங்களை பிரச்சாரம் பண்ணக்கூடாது. ஒரு சாது வந்து ஒரு பீச் ஓரமாக நடந்து போயிட்டுருக்கார். அங்கே என்ன பார்க்குறாரு, கால் நேரத்தில் அவர் நடந்து போயிட்டுருக்காரு, வாக்கிங் போயிட்டுருக்காரு. அப்போ அங்கே பார்க்குறாரு, அங்கே ஒரு சாராயம் பாட்டில் மாதிரி ஒன்று கிடக்கு. அங்கே ஒரு அம்மா மடியில் ஒருத்தர் படுத்து கிடக்கார். அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு, உடனே இவர் வந்து என்னெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடறாரு, பாருங்கள் கலிகாலம் எவ்வளோ முத்தி போயிடுச்சு, இங்கே எங்கேயுமே தூய்மை இல்லை, எங்கேயுமே சத்தியம் கிடையாது, பாருங்கள் கால நேரத்திலே குடிச்சிட்டு இங்கே வந்து கூத்தடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு அவர் அதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். பட் ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு, அது வந்து ஒரு அம்மாவும் பையனும், அந்த பையன் நைட்டு ஃபுல்லாக மீன் பிடிக்கிறதுக்காக போயிருக்கான், எதுவும் கிடைக்கல, ரொம்ப டயர்டாகி இங்கே வந்திருக்கான். இங்கே வந்தோன்னே அவங்க அம்மா மடியிலே படுத்துட்டான். அவங்க வந்து ஏழை வீடனால அந்த பாட்டிலில் குடிக்க அவனுக்கு தண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலான சுச்சுவேஷன். பட் உடனே அந்த சாது வந்து சாஸ்திரங்கள் இது அது தூய்மை சத்தியத்தா இல்லை இது இல்லைன்னு அதை வந்து பெரிய இதாக ஆக்கி விட்டார். இப்போ 2 அண்ணன் தங்கச்சி நடந்து வராங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அது தெரியாமல் அவங்கள பற்றி என்னென்னமோ கதை கட்ட ஆரம்பிச்சிடுறோம், இதை சொல்ல ஆரம்பிச்சிடுறோம், அது சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். அடுத்து 8வது பாயிண்ட்டு, அவகுணங்களை பார்த்து நம்ம கோவப்படுறதோ சிடுசிடுன்னு ஆகிறதோ டென்ஷன் ஆகிறதோ நம்ம நெகட்டிவ் ஆகிடக்கூடாது. இப்போ எங்கேயோ போகிறீங்க, இல்லை மதுபனுக்கே வரீங்க, ஒரு ரூமில் வந்து உங்களுக்கு 6 பேருன்னு தராங்க, அவங்க வந்து வேறு மாதிரி இருப்பாங்க, அதுக்காக நம்ம அவங்கள பார்த்து டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் போனால் 1 hour ஆகும் குளிச்சுட்டு வர்றதுக்கு, இங்கே வந்து இவங்க டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. இல்லை யோகா ரூமில் போய் உட்கார போகிறீங்க, உங்கள் பக்கத்துலேயே ஒருத்தர் வந்து ஹெட்ஃபோனில் சத்தமாக இதை வச்சு கேட்குறாரு, அவர் ஹெட்ஃபோனில் தான் கேட்குறாரு, ஆனால் நமக்கு கேட்குது, நம்ம இங்கே டென்ஷன் ஆகிட்ருக்கோம், ஏன் இவர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படி இப்படின்னு. அவர் வந்து நல்லா யோகா பண்ணிருக்காங்க, நம்ம வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்ருக்கோம். அடுத்து 9வது பாயிண்ட் வந்து அவகுணங்களை வந்து நம்ம பர்மனெண்ட்னு நினச்சக்கூடாது. இப்போ யாருக்குள்ளாரையும் நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு அவகுணம் பார்த்துருப்போம், ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவர் அப்படி தான் இருப்பார், அதே தான், இவர் எப்போ பார்த்தாலும் இப்படி தான், இந்த மாதிரி தான் அப்படின்னு அதை பர்மனெண்ட் நினச்சக்கூடாது. ஏன்னா எதுவுமே இங்கே பர்மனெண்ட் கிடையாது. ஆத்மாக்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க, அதுக்காக தான் அவங்க முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க, அந்த அவகுணத்தை விடுறதுக்காக தான். நம்ம வந்து அதை வந்து நம்ம மனசில் அந்த சங்கல்பத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு நம்ம அதை வந்து சாபமாக்கிடக்கூடாது. அடுத்து 10வது பாயிண்ட் வந்து யாருக்குள்ளார ஏதோ ஒரு அவகுணம் இருக்குது, அதை வந்து அதுக்காக நம்ம நெகட்டிவ் ரியாக்ஷனோ அதை பற்றி நம்ம கமெண்ட் பாஸ் பண்ணுறதோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிகிட்ருக்கக்கூடாது. அடுத்து 11th பாயிண்ட் வந்து அவகுணங்கள், யாருக்குள்ளே ஏதோ ஒரு அவகுணங்கள் இருக்குது, அதை வந்து நம்ம உடனே மன்னிச்சிடணும் அவங்களுக்குள்ளார. ஏன்னா எல்லா ஆத்மாக்களும் அவங்க பாட்டை ப்ளே பண்ணுறாங்க, இல்லை யார் மேலேயும் நம்ம குறை சொல்ல முடியாது. ட்ராமாவில்
பாபா எல்லாருக்கும் கரெக்டான பாட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க பாட்டை அவங்க கரெக்டாக ப்ளே பண்ணுறாங்க. யார் மேலேயும் எந்த குறையும் கிடையாது. அதனால் யாருக்குள்ளேயும் ஒரு அவகுணம் நான் பார்க்குறேன்னா அதை நம்ம மன்னிச்சிடணும். அதையே போட்டு நம்ம மனசில் அதை போட்டு வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அடுத்து 12வது பாயிண்ட் என்னென்னா, மற்றவங்களுக்குள்ளார உள்ள அவகுணத்தை பார்த்து உங்கள் பொறுமையை நீங்கள் அதை ஒரு பரீட்சைன்னு நினச்சக்கூடாது. பாருங்கள் அவங்களுக்குள்ளார எவ்வளோ அவகுணம் இருக்குது, இருந்தாலும் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அதை ஒரு சுமையாக நீங்கள் உங்கள் மேலே எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. அவங்களுக்குள்ளார உள்ள குணத்தை மட்டும் பாருங்கள். அடுத்து அவகுணங்கள்னால நான் ஒரு ஆத்மாட்டை விட்டு விலகி போக மாட்டேன். அதாவது நீங்கள் 2 பேரும் நல்லா தான் இருக்கீங்க, ஆனால் 3ஆவதாக ஒருத்தர் சொல்கிறார், அவர் பற்றி உங்களுக்கு தெரியாது, அவர் இந்த மாதிரி அந்த மாதிரின்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுறார். அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இவர் மேலே உள்ள அன்பு சகயோகம் இதெல்லாம் குறைஞ்சி போயிடுது. அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா பாபா என்ன சொல்கிறாருன்னா, சஹாரா பனோ கினாரா நஹி கரோ அப்படின்னு. அதாவது அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணுமே தவிர அந்த அவகுணத்துலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்கு அதுக்காக ஒதுக்கி நம்ம அவங்கள இது பண்ணிடக்கூடாது. அடுத்து 14வது பாயிண்ட் மற்றவங்களுக்குள்ளார உள்ள அவகுணத்தை பார்த்து அதை நான் என்னோட இதாக மாற்றிக்கக்கூடாது. அவரே தான் அப்படி பண்ணுறாரு, நம்ம பண்ணால் என்ன அப்படின்னு அந்த மாதிரி நம்ம கர்மத்தில் இதை கொண்டு வந்துடக்கூடாது. அடுத்து 15th பாயிண்ட் மற்றவங்களுக்குள்ளார உள்ள அவகுணத்தை பார்த்து ஈவன் நம்ம சன்ஸ்காரம் மாற்றிக்கக்கூடாது. இதுவும் நம்ம சன்ஸ்காரத்தை தூஷித்தாக்கிடக்கூடாது. அடுத்து 16வது பாயிண்ட் மற்றவங்களோட அவகுணங்களை நம்ம நினைவு வச்சுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், முத ஞானத்தில் வரும்போது பாபா குழந்தைகளை பார்க்கும்போது எவ்வளோ உயர்ந்த திருஷ்டியோட பார்த்தோம். ஆஹா இவங்க பகவானை தெரிஞ்சுக்கிட்டாங்க, முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டாங்க, எவ்வளோ சிரேஷ்ட ஆத்மாக்கள் அப்படின்னு உயர்ந்த திருஷ்டியோட பார்க்கணும். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சில அவங்க பக்கத்தில் வரும்போது அவங்களுக்குள்ளார அவகுணங்கள் தெரியும் போது அவங்கள ரொம்ப கீழான திருஷ்டியில் பார்க்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த அவகுணத்தை நம்ம மனசில் போட்டு இதை பண்ணி வச்சுக்கிறோம். அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அடுத்து நம்ம ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், அதை அவங்களோட அவகுணத்தை பார்த்து நம்ம அவங்க டிசிஷன் எடுக்கக்கூடாது. இவங்க எப்போ பார்த்தாலும் இப்படி தான், அவங்க கேரக்டரே இப்படி தான், இந்த மாதிரி அவங்க இதை வச்சு நம்ம டிசிஷன் எடுக்கக்கூடாது. அந்த ஆத்மாக்குள்ளார உள்ள குணத்தை பார்க்க நம்ம எஃபர்ட் எடுக்கணும். அடுத்து ஃபைனலாக 18வது பாயிண்ட் மற்றவங்களுக்குள்ளார உள்ள அவகுணத்தை நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான விஷயமாக வச்சுக்கக்கூடாது. ஒரு 4 பேர் கூடி அவர் எப்படி தெரியுமா, அவர் என்ன மாதிரி தெரியுமா அப்படின்னு அவரை பற்றி பேசி கிண்டல் அடிக்கிறது, கமெண்ட் பாஸ் பண்ணுறது, இந்த மாதிரி அவங்களுக்குள்ளார உள்ள அவகுணத்தை அதை என்னோடய என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நான் யூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே பாவம் தான். இங்கே சொன்ன இந்த 18 விஷயங்கள் அவகுணங்களில் என்னெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா எப்படி பாபா என்ன சொல்கிறாருன்னா, பாபாவை நினைக்கிறது நீங்கள் ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட்டு உட்காந்து ஆத்மானு உணர்ந்து பாபாவை நினைக்கிறீங்க, அது ஒரு மிகப்பெரிய புண்ணியம்னு பாபா சொல்கிறார். அதே மாதிரி நீங்கள் ஒன்றும் பண்ணல, உட்காந்து மற்ற ஆத்மாவோட அவகுணத்தை பார்க்குறீங்க, அவங்களுக்குள்ளார உள்ள தீய விஷயங்கள்லாம் சொல்கிறீங்கன்னா அதுவும் உங்களுக்குள்ள பாவம் லிஸ்ட்டை நீங்கள் சேர்த்துக்கிறீங்க. ஸோ அடுத்து ஆக்டிவிட்டி பண்ண வச்சாங்க. ஆக்டிவிட்டியில் என்ன பண்ண வச்சாங்கன்னா, ஒரு பலூனை ஊதணும். அதில் உங்கள் பேர் இருக்குல்ல, இப்போ உங்கள் பேர் அணுன்னா அந்த ஏ ஃபஸ்ட் லெட்டர்லேருந்து உள்ள குணங்களை எழுதணும். அந்த குணங்களை எழுதி மேலே பறக்க விடணும் அந்த பலூனை. இப்போ பாட்டு போடுவாங்க, அந்த பாட்டு போடும்போது அந்த பலூனை மேலேயே தள்ளி தள்ளி பறக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் பாட்டு நின்னதுக்கப்புறம் யாருக்கு எந்த பலூன் கிடைக்குதோ அது உங்கள் குணங்கள், அது உங்கள் லைஃப்பில் உங்கள் குணமாக நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ண வச்சாங்க. ஃபைனலாக யாத் பியார், பாபாவுடைய யாத் பியார். அந்த மாதிரி சதா குணமூர்த், சதா இறைவனுக்கு பிரியமான ஆத்மாக்களுக்கு, சதா உண்மையான வைஷ்ணவ ஆத்மாக்களுக்கு, சதா விஷ்ணு உடைய ராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களுக்கு, சதா சுபபாவனை மூலியமாக என்னுடைய ஆத்மாங்கிற அந்த திருஷ்டி சகஜமாக வச்சுக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சதா குணத்தை கிரகிக்கக்கூடிய திருஷ்டி உள்ள ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி சதா பாபாவுக்கு சமமாக ஆகக்கூடிய ஆத்மாக்களுக்கு, பாபாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ரத்னங்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவு.
तेजस्वी तुम ओजस्वी तुम तेजस्वी तुम प्रचंड महाशक्ति हो तुम प्रचंड महाशक्ति हो तुम अनुशासन की महाक्रांति हो तुम अनुशासन की महाक्रांति हो तुम महाक्रांति हो तुम महाक्रांति हो तुम ओजस्वी तुम तेजस्वी तुम ओजस्वी तुम तेजस्वी तुम प्रचंड महाशक्ति हो तुम प्रचंड महा